வணக்கம். வெல்கம் டு போதி ஆன்சர்ஸ். போதி ஆன்சர்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எக்ஸலில் இருக்க பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபில்டர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபில்டர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு பெரிய டேட்டா இருக்குது. ஸோ இந்த டேட்டாவில் எனக்கு தேவைப்படுற டேட்டாவை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர். ஸோ இந்த ஃபில்டர்ன்ற ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா டேப் இருக்கு இல்லையா, அந்த டேப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் வச்சுருக்கேன். ஸோ இதில் ஸ்டூடெண்ட் ஈச் சப்ஜெக்ட்டில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, டோட்டல் எவ்வளோ எடுத்திருக்காங்க, பர்சன்டேஜ் எவ்வளோ எடுத்திருக்காங்க, கிரேட் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்றது இங்கே நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டர் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னா, இங்கே எதனா ஒரு செல் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபில்டர் இருக்கு இல்லையா, ஸோ டேட்டாவில் போனீங்கன்னா இங்கே ஃபில்டர்னு இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இப்போது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் ஃபில்டர். ஸோ இதை எப்படி ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஃபில்டர் பை கலர், டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ் அப்படிலாம் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் பர்டிகுலராக ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் ஷீட்டை ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டு டேட்டாவை மட்டும் எனக்கு தேவைப்படுது. ஸோ அந்த இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிவான்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு சிவாவோட மார்க் லிஸ்ட் மட்டும் எனக்கு வந்திருக்கு. ஸோ ஈச் சப்ஜெக்டில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு அண்ட் டோட்டல் பர்சன்டேஜ் கிரேட் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் ப்ரீவியஸாக உள்ள டேட்டா ஷீட்டுக்கு போகணும் போது இங்கே கிளியர் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளியர் ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா திருப்பி ப்ரீவியஸாக உள்ள ஷீட்டுக்கு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, டெக்ஸ்ட் ஃபில்டர் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ ஒன் பை ஒன் இப்போது ஒருத்தரோட நேமை வச்சு மட்டும் எனக்கு வேணுன்னும் போது அவங்களோட நேம் மட்டும் இங்கே டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டெக்ஸ்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபில்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபில்டர் கிளிக் பண்ணும்போது செலக்ட் பண்ணும்போது எனக்கு ஈக்குவல்ஸ், டஸ் நாட் ஈக்குவல், பிகின்ஸ் வித், எண்ட் வித் இதுமாரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, பிகின்ஸ் வித், ஸோ பிகின் வித் அப்படின்னும் போது இதில் எனக்கு ஏன்ற லெட்டரில் டைப் பண்ணுற ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஏன்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்டூடெண்ட்டோட நேம் யாரெல்லாம் லெட்டர் ஏல ஸ்டார்ட் ஆகுதோ அவங்களோட டேட்டா, அவங்களோட மார்க் லிஸ்ட் மட்டும் எனக்கு வந்திருக்கு. அப்துல், ஆண்டனி, அருணாச்சலம் சொல்லிட்டு அவங்களோட லிஸ்ட் மட்டும் வந்திருக்கு. ஸோ இப்போ அதேமாரி பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன்னா, ஏ டைப் பண்ணியிருக்கேன். பிகின்ஸ் வித் ஏ அண்ட் எண்டு வித், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் எண்டு வித் டிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கொடுக்குறேன்னா, எல்லுன்னு செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ பிகின்ஸ் வித் ஏ அண்ட் எண்ட் வித் எல் ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அப்துல் மட்டும் வந்திருக்காரு. ஏன்னா ஸ்டூடெண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஏல ஸ்டார்ட் ஆகுது அண்ட் எல்லில் முடியுது. ஸோ இதேமாரி ஒன்று ஒன்றா நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது டெக்ஸ்ட் ஃபில்டர். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் ஃபில்டர் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபில்டர் பை கலர். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே 3 கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், அதாவது க்ரீன்ன்றது பார்த்திங்கன்னா இங்கே கிரே ஏ ப்ளஸ், ஸோ அதுதான் இங்கே க்ரீன் இருக்குது. ஸோ க்ரீன் நான் செலக்ட் பண்ணும்போது யாரெல்லாம் ஏ ப்ளஸ் கிரேட் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்குலாம் நான் க்ரீன் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட லிஸ்ட் மட்டும் எனக்கு வந்திருக்கு. ஸோ இதுமாரி கலரை பேஸ் பண்ணியும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் நம்பர்ஸ் வச்சு நான் ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்பர் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் நான் கிளிக் பண்ணோன்னே இங்கே நான் செலக்ட் பண்ணோன்னே நம்பர்ஸ் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஃபில்டர்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா 80 டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு என்ன வரணும்னா, எந்த ஸ்டூடெண்ட்லாம் ஈக்குவல் டு 80 ஆர் அபோவ் 80 எடுத்திருக்காங்களோ அவங்களோட ஸ்டூடெண்ட்டோட நேம் மட்டும் நமக்கு வரணும். ஸோ பார்த்தீங்களா, ஸோ பர்சன்டேஜ் 80, ஸோ இவங்களாம் அபோவ் 80 எடுத்திருக்காங்க. அப்துல், ஆண்டனி, பார்கவ், ராஜேஷ், செல்வா, ஸோ இவங்க 5 பேருமே அபோவ் 80 எடுத்திருக்காங்க. ஆர் ஈக்குவல் டு ஆர் அபோவ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 80 எடுத்திருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு நமக்கு வந்துருச்சு. ஸோ இதுமாரி நம்பரை பேஸ் பண்ணியும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம்.
ஸோ திருப்பி ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளியர்ன்ற ஆப்ஷன் வந்து இங்கேயும் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் இன்னொன்று ஆப்ஷன் நான் பண்ணி காட்டுறேன். இப்போ டெக்ஸ்ட் ஃபில்டரில் வந்து கண்டெய்ன்ஸ் இருக்குது. ஸோ கண்டெய்ன்ஸில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒய்ன்னு டைப் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ என்னென்னா எந்த இப்போ ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்குது, அதில் எந்த ஸ்டூடெண்ட்டோட நேமில் ஒய்ன்ற லெட்டர் மட்டும் இருக்கோ அந்த லிஸ்ட்டு மட்டும் எனக்கு வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனின்றதில் வந்து லாஸ்ட்டில் ஒய் இருக்குது, இவன்ன்றதில் வந்து ஃபஸ்ட்டில் ஒய் இருக்குது. ஸோ இவங்க 2 பேரோட நேம் மட்டும் வந்திருக்கு. ஸோ இதுமாரி நம்ம ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாரி வந்து டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ் பை கலர் அண்ட் நம்பர் ஃபில்டர்ஸ், ஸோ நம்பர் ஃபில்டர்ஸ் இந்தமாரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் இன்னொன்று ஷீட் வச்சுருக்கேன். ஸோ எம்ப்ளாயோட ஐடி, எம்ப்ளாயோட நேம், ஆர்டர் பிளேஸ், டோட்டல் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டேட் வைஸ் கூட நம்ம ஃபில்டர் பண்ணலாம். ஸோ சேம் என்னென்னா எதனா ஒரு செல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில்டர்ன்ற ஆப்ஷனை வந்து இங்கே டேட்டா டேப்பில் போனீங்கன்னா ஃபில்டர்னு இருக்கும். அது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபில்டர் டூல் வந்து அப்ளை ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த டேட்டாவில் இருக்க இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே டேட் ஃபில்டர்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ டேட் ஃபில்டரை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போது வந்து எனக்கு வந்து எந்த டேட்டில் உள்ள டேட்டா வரணுன்றதை வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் மந்த் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, லாஸ்ட் மந்த் கிளிக் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் மந்த்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 20 ஏப்ரல் 21 ஏப்ரல். ஸோ இதில் வந்து இந்த 2 டேட்டா மட்டும் இருக்குது. ஸோ டேட் ஃபில்டர் கூட நம்ம இதில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கிளியர் கொடுத்துட்டு அகைன் டேட் ஃபில்டரில் போயிட்டு லாஸ்ட் இயர் கொடுக்குறேன். ஓகேங்களா, லாஸ்ட் இயர்னும் போது 2020. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2020 உள்ள 2 டேட்டாவோட லிஸ்ட் மட்டும் எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்தமாரி பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மல்டி ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரில் வந்து ஸோ திஸ் இயர் போட்டுருங்க. திஸ் இயர் கொடுத்துட்டு திஸ் இயரில் டோட்டல் சேல்ஸ் வந்து யார் வந்து 3 lakhsக்கு மேலே பண்ணியிருக்காங்கன்றதை தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ நம்பர் ஃபில்டர்ஸில் போயிட்டு கிரேட்டர் தென் 3 lakhs கொடுத்து ஓகே பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரில் வந்து யாரெல்லாம் 3 lakhsக்கு மேலே சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு லிஸ்ட் எனக்கு வந்திருக்கு. ஸோ இவங்க 2 பேரோட நேம் வந்திருக்கு எனக்கு. ஸோ இதுமாரி மல்டி காலம் செலக்ட் பண்ணி கூட நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ கிளியர் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்வான்ஸ்டு ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அட்வான்ஸ் ஃபில்டர் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவில் போயிட்டு ஃபில்டர் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எம்ப்ளாயி ஐடி நீங்கள் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு எனி 3 or 4 நேம் கொடுத்துக்கோங்க. நான் வந்து அனிதா, ஜோயல், ராஜேஷ், ஆல்வின், செந்தில் 5 நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த அட்வான்ஸ்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ரேஞ்சுன்னு இருக்குது. ஸோ க்ரைட்டீரியா ரேஞ்சுன்னு இருக்குது. லிஸ்ட் ரேஞ்சில் வந்து இந்த ஃபுல் ரேஞ்ச் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ டிஃபால்ட்டாக எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு. இன்கேஸ் செலக்ட் ஆகலைன்னா இப்படி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரைட்டீரியா ரேஞ்சில் வந்து ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. ஸோ இதை வந்து எம்ப்ளாயி நேமையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ இது வந்து என்னென்னா இந்த பர்டிகுலராக இந்த 5 எம்ப்ளாயி நேமோட டேட்டா லிஸ்ட்டு மட்டும் எனக்கு வேணும், இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் நான் பார்க்கணுன்னும் போது அந்த 5 எம்ப்ளாயோட நேம் மட்டும் இங்கே டைப் பண்ணிவிட்டு நான் செலக்ட் பண்ணி இங்கே வந்து ஓகே பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 எம்ப்ளாயோட நேம் அண்ட் அவங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது, டோட்டல் சேல்ஸ் வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து அட்வான்ஸ்டு ஃபில்டர். அட்வான்ஸ் ஃபில்டரில் வந்து நமக்கு தேவையானதை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து நேம் வச்சு நான் போட்டிருக்கேன். இதேமாரி நீங்கள் வந்து அவங்களோட டோட்டல் சேல்ஸை வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம், டேட் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ அட்வான்ஸ்டாக உங்களுக்கு தேவையானதை ஃபில்ட்ரேஷன் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஃபில்ட்ரேஷனில் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு எதனா டாபிக் வந்து நீங்கள் வந்து பண்ணணுன்னும் போது எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.